மகேஸ்வரி அப்படின்னு ஒரு சாமி. அந்த அம்மாவை வணங்கினால் என்னென்ன பலன் அப்படிங்கிறத இந்த பகுதியில் சிந்திக்க போகிறோம். குடும்ப ஒற்றுமை, மன ஒற்றுமை, ஒரு சூழல். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு குடும்பத்தில் இருக்கோம், அண்ணா ஒரு எண்ணத்தில் இருப்பார், தம்பி ஒரு எண்ணத்தில் இருப்பார், கருத்து வேறுபாடு நிறையா வரும். இல்லை ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறோம், அதில் ஒரு 4-5 பேர் ஒன்றா சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய சூழல் அப்படின்னு சொன்னால் அந்த 4-5 பேருக்கும் அந்த எண்ண ஒற்றுமை வராது. ஒவ்வொருத்தர் கருத்து வேறுபாடு உடையவர்களாக இருப்பார்கள். அந்த கருத்து வேறுபாடு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமையை சிதைக்கும். அந்த ஒற்றுமையை சிதைக்காமல் இணைத்து விடுகிற தன்மை இந்த மகேஸ்வரிக்கு இருக்கு. இது கோயில்ல இந்த குடும்பத்துக்குள்ள இந்த கருத்து வேறுபாடெல்லாம் வருது. அண்ணா தம்பி ஒத்துமை இல்லை, கணவன் மனைவி ஒத்துமை இல்லை, அப்பா புள்ள அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவா இந்த மகேஸ்வரியை போய், இந்த அம்மா சிவபெருமானுடைய அம்சமாக தோன்றியவர். அப்படி தோன்றி இருக்கிறதுனால எல்லாருடைய குற்றங்களையும் மறைத்து குணத்தை காட்ட வல்லவர், எல்லாருடைய குறைகளையும் போக்கி நிறையை கொள்ள வல்லவர். குற்றம் பார்க்கறதுனால தானே வேறுபாடு வரும். அவள்கிட்ட ஒரு நல்ல பண்பு வரும். குணம் கொண்டு கோதாட்டி. மாணிக்கவாசகர் ரொம்ப அருமையா கேட்கிறார், என்கிட்ட குற்றம்லாம் அதிகமா இருக்கு, அதெல்லாம் நீ எடுத்துட்டேன்னா அப்புறம் என்னை செலக்ட் பண்ணவே மாட்டேன் நீ. அதனால குணம் கொண்டு, என்கிட்ட ஒரு நல்லதை மாத்திரம் ஏதோ 1-2 இருக்கும், அதை நீ பெருசாக எடுத்துக்கணும். கோதாட்டி, சிறப்பாக அதை பாராட்டுறது, அந்த மாதிரி நீ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி நல்லவைகளை வெளியிலே கொண்டு வந்து சிறுமைகளை மறைத்து காட்டுகிற ஒரு பண்பு இந்த மகேஸ்வரிக்கு இருக்கு. இந்த மகேஸ்வரிக்கு சிவனுக்கு என்ன பிரீதியோ அதுதான் அந்த மகேஸ்வரி அம்மனுக்கும் பிரீதி. சிவனுக்கு ஆகமங்கள் பொங்கல், சக்கர பொங்கல், இந்த மகா அன்னம்னு சொல்லக்கூடிய நெய் ஊற்றின அன்னம், இந்த அன்னத்தை எல்லாம் நைவேத்தியம் பண்ணி தேங்காய் பழம் வச்சு வெத்தலை பாக்கு வச்சு அர்ச்சனை பண்ணுறது விசேஷம். சிவனுக்கு என்ன ஒரு கிழமை விசேஷம்னா சோமவாரம். தலையில் சிவபெருமான் மாதிரி இந்த மகேஸ்வரி அம்மனுக்கும் சந்திரன் உண்டு. சோமவாரத்தில் இந்த அம்பாளுக்கு நம்ம பூஜை பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அது குடும்ப ஒற்றுமையை, இல்லை நாம் சூழல், ஒற்றுமையான சூழல், இணைந்து பிறரோடு இணைந்து பணியாற்றுகிற பொழுது அவர்களோடு முரண்படாது ஒற்றுமை கொள்ளுகிற அந்த சூழலை வளர்த்து தரக்கூடிய உமையம்மையாக இந்த மகேஸ்வரி வழிபாடானது இருக்கிறது.